ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பீமா அன்பாக்சிங் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் நான் போஸ்ட் பண்ணுற கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த பர்ச்சேஸ் நான் அக்ஷய திருதிக்காக பண்ணியிருந்தேன். பீமா கோல்ட் டாட் இன் ஆன்லைனில் தான். அக்ஷய திருதிக்கு நிறைய கடைகளில் நிறைய கோல்டு, சில்வர் அண்ட் டைமண்ட்ஸ்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அக்ஷய திருதிக்கு ஷாப் விசிட் பண்ணி என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் மேலே தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த கோல்ட் பர்ச்சேஸ் எல்லாமே பீமா கோல்ட் டாட் இன்ல நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ வேஸ்டேஜ் இல்லாமல் அந்த ஆஃபரில் எடுக்கிறது தான். ஸோ அதே மாதிரி அக்ஷய திருதிக்கு பீமாவில் வாங்காமல் எப்படி? அதனால தான் அக்ஷய திருதிக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் பீமாவில் இருந்ததோ எல்லாத்தையும் டெய்லி வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரெகுலராக அவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எப்போயுமே மார்க்கெட் ரேட்டை விட பீமா கோல்ட் டாட் இன் அவங்க வெப்சைட்டில் கண்டிப்பாக 200 500 கம்மியாக தான் இருக்கும் ஒரு கிராமுக்கு கோல்டு ரேட்டு. அதே மாதிரி ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் எல்லாமே ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது நமக்கு ரேண்டமாக நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால நான் டெய்லியுமே அந்த வெப்சைட் செக் பண்ணுவேன். அப்படி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்த அக்ஷய திருதி ஆஃபரில் ரொம்ப நாளாக நான் விஷ்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்த ஒரு ப்ராடக்ட்டை தான் நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் அக்ஷய திருதிக்கு. பொதுவாகவே பெண்கள் எப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒன்று விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாரும் அப்படித்தான்னு சொல்லலை, குறிப்பிட்ட சில பேர் அப்படிதான் இருப்பாங்க என்ன மாதிரி. எப்பயும் போல் பீமாவில் நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் என்னைக்கு போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9/4/2026 அன்னைக்கு போட்டிருந்தாங்க. அன்னைக்கு ஒரு கிராம் கோல்டோடைய அதாவது பீமா போர்ட் ரேட் வந்து 13,299 ரூபாய். ஸோ 9/4/2026 இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. அதோட இன்வாய்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 11/4/2026. நம்ம ஆர்டர் போட்டதுலேருந்து இன்வாய்ஸ் ரிசீவ் ஆனதுலேருந்து 5 நாள் கழிச்சு நமக்கு டிஸ்பேச் ஆகி டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ 9th ஏப்ரல் நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். 11th ஏப்ரல் இன்வாய்ஸ் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆச்சு. 16th ஏப்ரல் ரிசீவ் ஆயிடுச்சு. அதோடைய டேட்ஸ் தான் இங்கே கரெக்டாக எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் ஆயிருக்கு ப்ராட் பேங்கிள். ஆமாங்க, நான் வாங்கின ப்ராடக்ட் ப்ராட் பேங்கிள் தான். அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 11.980 மில்லிகிராம்ஸ், கிட்டத்தட்ட 1.5 பவுண்ட் கிட்ட வருது. இந்த பேங்கிளோட வேஸ்டேஜ் 26,925 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கிராஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,86,247 வந்தது. ஜிஎஸ்டி ஆட் பண்ணிட்டு வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணா 1,64,910 rupees வந்துருச்சு. ஆஃபர் போக இதுதான் டோட்டல் வேல்யூவை நான் பே பண்ணது இந்த பேங்கிளுக்கு. பீமால நோ மேக்கிங் வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஜிஎஸ்டி எப்படி இந்த மாதிரி வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க. நார்மலாகவே லேடிஸ்க்குலாம் வந்து வளையல் போடணுங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னதான் நம்ம கழுத்துல, காதுல, கையில எல்லாம் மோதிரம் எல்லாமே போட்டுக்கிட்டாலும் கை வெறுமனா இருந்தால் அட்லீஸ்ட் நம்ம கண்ணாடி வளையல் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக எல்லாமே கோல்டாக இருக்கிறப்போ கோல்டுக்கு கோல்டே மேட்ச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இந்த மாதிரி பேங்கிள் வாங்கணுங்கிறது ஒரு ஆசையாவே இருந்ததுங்க. ஒரு கையில வாட்ச் கட்டிட்டா கூட இந்த பேர் பேங்கிள்ஸ கண்ணாடி வளையல் சென்டர்ல வச்சு இதை பார்டர் பேங்கிளா கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். மோரோவர் இந்த பேங்கிளோட டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே நம்ம டச் பண்ணா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். லைக் 3D பேட்டர்ன்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் இந்த பேங்கிள் இருந்தது. அதே மாதிரி இப்பெல்லாம் கோல்ட் பேங்கிள் நம்ம ரெகுலர் யூஸ் பண்றோம் அப்படின்னாவே உள்ளார அந்த ஹாலோ கேப் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு எல்லோ கலர்ல பிளாஸ்டிக் பேங்கிள் செட் பண்ணி தராங்க எல்லா கடையிலயும். ஸோ அந்த மாதிரி நானுமே இந்த பேங்கிள்க்கு ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருந்ததா செட் பண்ணிக்கலாம். அது அவ்வளோ சீக்கிரத்துல நெளிஞ்சிடாது நமக்கு கோல்ட் பேங்கிள். அது மட்டும் இல்லாம இந்த கோல்ட் பேங்கிளோட டிசைன் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி 3D பேட்டர்ன்ல நம்ம டச் பண்ணா ஃபீல் பண்ணக்கூடிய டிசைன்ஸ்லாம் இருந்தா சம்டைம்ஸ் கையை கீறும், இல்லைன்னா அது தனியா எடுத்துட்டு வந்துடும், ட்ரெஸ்ல எல்லாம் மாட்டும். அந்த மாதிரி நிறைய அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் சம்டைம்ஸ். நானும் அந்த மாதிரி தான் இது வந்துருமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். பட் வந்ததுமே இந்த பக்கா ஃபினிஷிங்கை பார்த்துட்டு ரொம்பவே எனக்கு ஹாப்பியா இருந்துச்சுங்க. ஆல்சோ வழக்கம் போல வந்த உடனே முதலாவது 916 HUID ஹால்மார்க்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு BAS கேர் ஓப்பன் பண்ணி இந்த HUIDயை மென்ஷன் பண்ணி அதோடைய பியூரிட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டேங்க. இது வரைக்கும் பீமாவில் வந்த எல்லா ப்ராடக்ட்லையுமே HUID ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்லேயும் வந்த உடனே HUID ஹால்மார்க் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு BAS கேர் ஓப்பன் பண்ணி அதில் இந்த HUIDயை மென்ஷன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டேன். அதோடைய அது எங்கே மேக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அதோடைய பியூரிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் BAS கேரில் வந்தது. உங்களுக்கு
ஹெச்யூஐடி சரியா பார்க்க தெரியல, ஆல்சோ அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான தனி வீடியோ மறக்காம அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி ஆன்லைன் ஆஃபர்ல வரதெல்லாம் நீங்க வாங்கிதான் ஆகணும்னு நான் கம்பல் பண்ணலங்க. சில பேருக்கு நேர்ல போய் பார்த்து எடுத்தாதான் திருப்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. இல்லைன்ற பட்சத்துக்கு மட்டும் இல்ல எனக்கு இது செட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து ஷாப் விசிட் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து நேர்ல போய் பார்த்து பேசி பார்கெயின் பண்ணி அந்த மாதிரி எடுத்தாதான் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இப்பதானே ஒரு பார்சல் ஓபன் பண்ணா அதுக்குள்ள என்ன செகண்ட் பார்சல் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ப்ராடக்ட் பேங்கிள்னா இன்னொரு பேங்கிள் நீங்க பார்த்துதானே ஆகணும். சேம் டிசைன் சேம் பேங்கிள் தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரிய நான் சொன்னேன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு வளையல் மட்டும்தான் என்னால அன்னைக்கு பிளேஸ் பண்ண முடிஞ்சிச்சு. 9th ஏப்ரல் அன்னைக்கு நெட் பேங்கிங் நான் ப்ராசஸ் பண்ணேன். பட் என்னால பேமெண்ட் பண்ண முடியல. ஃபெயிலியர் தான் வந்தது. ஈவன் தோ அக்கௌண்ட்ல அமௌண்ட் இருந்திருந்தாலும் ஆஃபரும் முடிஞ்சிருச்சு. சரி என்னடா பேங்க்ல ஒரே ஒண்ணு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோமே, இன்னொரு பேங்குக்கு என்ன பண்ற போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேங்க. ஏன்னா பீமால எப்பவுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச பேங்கிள்லாம் ஆல்ரெடி ஒண்ணுதான் இருக்கும். ஒண்ணு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருக்கும் கண்டிப்பா. பீமால முன்னாடியே நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரேர் கேஸ்ல நமக்கு பிடிச்ச பேங்கிள் அதுவும் பேராவே அவைலபிளா இருக்குங்கிறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். பட் அதையுமே என்னால வாங்க முடியாம போயிடுச்சுங்கிறப்ப ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. பட் லக்கிலி 9ஆம் தேதி முடிஞ்சு போன ஆஃபர் அகைன் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் 15ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் நம்ம சேனல்லயே அன்னைக்கு ஒன் டே ஆஃபரை ஷார்ட்ஸ்ல ப்ரமோட் பண்ணியிருந்தேங்க. ரேண்டமா டெய்லியும் பீமா வெப்சைட் செக் பண்றப்போ அன்னைக்கும் அதே மாதிரி தான் நான் செக் பண்ணேன். பார்த்தா கவுண்ட் டவுன் போயிட்டு இருந்துச்சு. ஆஃபர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 hour 45 minutes அப்படின்ற கவுண்ட் டவுன் போயிட்டு இருந்துச்சு. ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ப்ரீவியஸ் டேயோடைய கோல்ட் ரேட் தான் அங்கே வந்து டிஸ்பிளே ஆச்சு. ஸோ ப்ரீவியஸ் டேயோடைய கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 13,499. ஒன்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நான் வந்து ஆல்ரெடி கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன் அந்த பேங்களோடைய இன்னொரு பேங்களும். ஆனா அப்பயுமே என்னால பேமெண்ட் பிளேஸ் பண்ண முடியல. ஸோ என்னுடைய ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ண ட்ரை பண்றப்போ எனக்கு ஆஃபர் அப்ளிகபிள் ஆகல. ஸோ பீமாவை பொறுத்த வரைக்கும் 1-2 கிரெடிட் கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகுற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலா நெட் பேங்கிங் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஒரு சில பேங்க்ஸ் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஒரு சில பேங்க்ஸ்ல இருந்து நம்ம பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணோம்னா அந்த ஆஃபர் அதாவது நோ மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர் அப்ளிகபிள் ஆகாம ஆக்சுவலா வேஸ்டேஜோட எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் தான் நான் பே பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வேற வழி இல்லாம இதுக்கு முன்னாடி 9ஆம் தேதி நான் போட்ட பேங்களுடைய அமௌண்ட் 1,64,000 கிரெடிட் கார்டில் நான் அப்பவே பே பண்ணிட்டேன். நான் பே பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய கிரெடிட் கார்டோடைய ஸ்வைப்பிங் வேல்யூ பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. ஸோ எப்பயும் கிரெடிட் கார்டில் 0 ஆனதுக்கு அப்புறமா என்ன நான் வந்து ஷாப் பண்ணணும் அதே மாதிரி இந்த 2வது பேங்குக்கும் 1,65,000 வந்தது அரௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை நான் என்னுடைய கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கிட்டேங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 15ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு தான் நான் இந்த செகண்ட் பேங்க்ல பிளேஸ் பண்ணேன். அதோட இன்வாய்ஸ் 17ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு எனக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதே பேர் பேங்கிள் 22 கேரட் அன்னைக்கு ரேட் 13,499 இருந்தது. 2வது பேங்களோடைய வெயிட் 11 கிராம்ஸ் 820 மில்லிகிராம்ஸ் இருந்தது. அதோடைய வேஸ்டேஜ் 26,965 ருபீஸ். டோட்டலா அரௌண்ட் 1,86,000 வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் ஜிஎஸ்டி எல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் வேல்யூல இருந்து வேஸ்டேஜை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா நான் பே பண்ண மொத்த அமௌண்ட் 1,65,154 ருபீஸ். பரவாயில்ல, எப்படியோ 2வது பேங்க்லயும் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்து. இப்போ வாங்க டோட்டல் சேவிங்ஸோடைய கால்குலேஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்கில் பிளேஸ் பண்ண அன்னைக்கு நார்மலா மார்க்கெட் ரேட் 13,885 ருபீஸ். ஆனா பீமாவோட ரேட் பாத்தீங்கன்னா 13,299 ரூபா தான். ஒரு கிராமுக்கே 586 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட். அப்படி பார்க்க போனா நான் எடுத்த மொத்த பேங்கிலோடைய வெயிட்ல இருந்து எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்னா 7,020 ரூபாய். அது கூடவே வேஸ்டேஜோடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 26,925 ரூபாய். ரெண்டையும் ஆட் பண்ணனா என்னோட டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் 33,945 ரூபாய் ஒரு பேங்குக்கு மட்டும் நான் சேவ் பண்ணிருக்கேங்க. அடுத்து 2வது பேங்களோட கால்குலேஷன் 15ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் 14,240 ரூபாய் அக்ஷய திருதி நெருங்கிறதுனால. ஆனா அன்னைக்கு ஆஃபர் ரேட் 13,499 ரூபாய். நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா
13,699 ஆயிடுச்சுங்க. ஸோ 11 கிராம் 820 மில்லிகிராமுக்கு டோட்டல் சேவிங்ஸ் ரூ. 8,758. வேஸ்டேஜ் ரூ. 26,965. டோட்டல் சேவிங்ஸ் ரூ. 35,723. ஸோ இந்த 2 பேங்குடைய டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69,000 வரைக்கும் நான் சேவ் பண்ணியிருக்கேன். 3 பவுன் எடுக்கிறப்போ 69,000 நான் சேவ் பண்ணியிருக்கேங்க. இது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் தான். இதுக்கு 1/2 பவுன் நகை எக்ஸ்ட்ராவே சேர்த்து எடுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.